9 வருஷத்துல 6 முறை மன்னிப்பு கடிதம் எழுதி வெளியில வந்தவர் தானே. சுதந்திர போராட்ட களத்துல உறுதியாக நின்று களம் கண்ட காந்தி அவர்கள், இந்த போராட்ட களத்துல உறுதியாக நின்ற சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், பகத்சிங் அவர்கள், இப்படிப்பட்டவர்களோடு சேர்த்து என்ன செய்யறாங்க, அனைவருக்கும் மேலாக சாவர்கருடைய அந்த படத்தை இடம்பெற செய்து இந்த இந்தியா விடுதலை பெறுவதற்கு சாவர்கர் தான் முக்கியமான காரணம் போன்று சித்தரிக்க முயல்கின்றார்கள். சுதந்திர தின உரையில இவர்களை முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுகிறார்கள். சுதந்திர தின வாழ்த்து செய்தி அட்டையில சாவர்கரை முக்கியத்துவம் படுத்துகிறார்கள். இதுவெல்லாம் உண்மையிலேயே போராட்ட களத்தில் நின்று இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக உழைத்த அந்த தியாகிகளை அவமதிக்கக்கூடிய செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக எந்த விதத்திலும் பங்காற்றாத இவர் போன்றவர்களை முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருவது என்பது இது மகாத்மா காந்தி அவர்களுக்கு, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு, சுதந்திரத்துக்காக போராடிய தங்களுடைய உயிரையும் நீர்த்த தியாகிகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் இது.